கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் தேவ மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகிறார். யாத்ராகமம் 13:19 மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரத்துக்கு உறுதியாக ஆணையிடும்படி செய்தார். ஒரு எகிப்துல சூழ்நிலை என்ன கொண்டு போயிடுச்சுப்பா. ஆனா அவர் கவலைப்படல. நமக்கு தெரியும், அவங்கள யோசேப்பை கைவிட்டார்கள், சகோதரர்கள் வித்தாங்க, குழியில போட்டாங்க. இந்த சோதனையிலெல்லாம் கடந்து வந்தவன் பாருங்க, அழகா சொல்றான், தேவன் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். நானும் சொல்றேன், இந்த ஆண்டு இறுதியில தேவன் உங்களை சந்திக்கிறவர், உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர். சிம்பிளா சொன்னா, ஆபிரகாம் மனைவியை அபிமெலேக்கு அவன் எடுத்து மனைவியாக்க பிரயாசப்பட்ட போது கர்த்தர் சந்தித்தார், அவனை எச்சரித்தார், அவர் ஆபிரகாமுக்கு ஏராளம் கொடுக்க வைத்தார். அதே போல ஆகார் துறவை ஆகாரை கர்த்தர் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த போது சந்தித்தார். கைவிடல பாருங்க. துறவு ஒரு குப்பி ஒரு துருத்தி தண்ணியோடு போனவர் பாருங்க. ஒரு சின்ன இவ்வளவு அழகான ஒரு பகுதி சந்திக்கும் போது அங்க ஒரு துறவையே கொடுக்கிறார். துருத்தி தண்ணீரோடு போனவள் செலவழிந்த போது கிணற்று தண்ணீரை கொடுத்தார், மொண்டு குடிச்சு கேன. அதான் சந்திக்கிறது. ஆகாரை சந்தித்த கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். அது போல யாக்கோபு தனி மனிதனாக வந்தார், தூதர் சேனையோடு சந்தித்தார், 2 பரிவாரங்களோடு கடந்து வந்தார். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல கடைசியில சொல்றேன், கர்த்தர் உங்களை சந்திப்பார். 2026 பரிவாரங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. சில காரியங்கள் சொப்பனம் காட்டுறது போல இருக்கும். இதே யோசேப்புக்கு சொப்பனத்தில் தான் கர்த்தர் சந்தித்தார். சங்கீதம் 126 சொன்னார்களா, சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பது, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, உங்க பெற்றோரை உங்க மூதாதையை உங்க உறவுகளை உங்க சபையை ஆசீர்வதிப்பது சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். மகிழுங்க, கர்த்தருக்குள்ள எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு உன்னத ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். எங்களெல்லாம் தகப்பனே, தேவன் எங்களை சந்திக்கணும். எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியே இருக்காங்க, சந்திங்க. எங்க சபையை சந்திங்க, எங்க குடும்ப உறவுகளை சந்திங்க. எங்க பலவீனத்துல எங்களை சந்தித்து பலப்படுத்துங்க. எசேக்கியாவை சந்தித்ததால் அடையாளத்தோடு அவன் 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போனான், அவனை எழுப்பி விட்டீங்க. அதே போல இந்த அநேகரை எழுப்பி விடுகிற கர்த்தர் ஆண்டவர் அப்படி அற்புதம் நல்ல பிதாவே. ஆமென்.